ரங்காபூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க போலாநாத் தன்னோட மனைவி காவ்யா அப்புறம் அவருடைய 2 பசங்களோட இருந்தாரு. போலாநாத் ஒரு கஞ்சத்தனமான வியாபாரி. அவரு நகரத்துல இருந்து துணிமணியை வாங்கிட்டு வந்து கிராமத்துல வியாபாரம் பண்ணுவாரு. அட காவ்யா, எங்க போயிட்ட? டீ எடுத்துட்டு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ கொண்டு வரேங்க, இதோ கொண்டு வரேன். காலங்காத்தால இன்னும் வெடிய கூட இல்ல, உடனே டீ கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. காவ்யா போலாநாத்துக்கு ஒரு ட்ரேல டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ட்ரேல நிறைய பிஸ்கெட்ஸ் அப்புறம் வேஃபர்ஸும் வச்சிருந்தாங்க. அட, யாரோட கல்யாணத்துல இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வர? இவ்வளோ நிறைய பிஸ்கெட்ஸ் அப்புறம் இவ்வளோ வேஃபர்ஸ்லாம் எதுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? நான் தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து எங்க மாமா நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்கன்னு சொன்னல. அதனால இன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்கு பலகாரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா காவ்யா, உன்கிட்ட இவ்வளோ பணம் எங்க இருந்து வந்துச்சு? நீ எல்லா பணத்தையும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன்னு தானே சொன்ன? ஆமாங்க, உங்க பணத்துல இருந்து 1000 ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேங்க. வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்காம வெறுமனே திருப்பி அனுப்பிச்சா அது நல்லாவா இருக்கும்? என்ன சொன்ன? 1000 ரூபாவா? இவ்வளோ நிறைய பணத்தை நீ செலவு பண்ணிட்டியா? அட கடவுளே, இந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக நான் 3 நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ என்னடானா டீயும் ஸ்நாக்ஸும் பண்ணிட்டு இருக்கியா? போலேநாத் எல்லா ஸ்வீட்ஸ் அப்புறம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்து தன்னோட ஒரு பையில போட்டு வச்சுட்டாரு. நான் கிளம்புறேன். நான் இந்த பொருள் எல்லாத்தையும் கடையில போய் திருப்பி கொடுத்துட்டு வரேன். என்ன இதுல இருந்து யாராலையும் தடுக்கவே முடியாது. போலாநாத் அந்த கடைக்கு போய் வாங்கினது மொத்தமா திருப்பி கொடுத்துட்டாரு. அதனால காவ்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இவர் இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? தன்னோட குடும்பம் ஆசைப்பட்டதை சாப்பிடறதுக்கு கூட முடியல. நான் பேசாம என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, அதுவும் இவர் கூட. ஆஹா. காவ்யா தன்னுடைய பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் போலாநாத் வீட்ல தனியால உட்காந்துருந்தாரு. ஆனா அவருக்கு தன்னோட மனைவியோ இல்ல குழந்தைங்களை பத்தியோ எந்த ஒரு கவலையும் இல்ல. நல்ல வேலை, காவியாவும் குழந்தைங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் நல்ல தீபாவளி. அவங்க இங்க இருந்தாங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. தனியா இருந்தனா பருப்பு சாதத்தை சாப்பிட்டுட்டு தனியா நிம்மதியா இருந்துடலாம். போலாநாத் தன்னோட வியாபாரத்தை தனியால இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள் கடந்து போயிடுச்சு. போலாநாத்தோட துணி வியாபாரம் கடைசியில கவுந்து போற நிலைமைக்கு வந்துடுச்சு. அட அண்ணா, இந்த சூட்டு ட்ரெஸ் எவ்வளோ விலை? அட, இது வெறும் 300 ரூபாய் தானே. அட, இந்த ட்ரெஸ்ஸை நீங்க இவ்வளோ விலை சொல்றீங்க? பரவாயில்ல விடுங்க, எனக்கு இந்த கடையில இருந்து எதுவுமே வேணாப்பா. இப்படி சொல்லிட்டு அந்த கஸ்டமர் அந்த கடையை விட்டு போயிட்டாரு. இன்னும் 2 நாள் கடந்து போயிடுச்சு. போலாநாத் அவருடைய கடையில தனியா உட்காந்துட்டு இருந்தாரு. எந்த ஒரு கஸ்டமரும் அவரோட கடைக்கும் வரல, அப்புறம் எந்த ஒரு வியாபாரமும் நடக்கல. அதனால அவரு ரொம்ப நொந்து போய் அதுக்கப்புறமா போலாநாத் தன்னோட துணி கடைய மூடிட்டாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அப்பதான் அங்க கிராமத்தை சேர்ந்த 2 பேர் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ கேள்விப்பட்டியா? கிராமத்துக்கு வெளியே ஏதோ ஒரு மாயாவி வந்திருக்காராம். அவரு ஜனங்களோட ஆசையை நிறைவேற்றுறாராம். அப்புறம் அவங்கள பெரிய பணக்காரங்களா மாத்துறாராம். இந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். இதுதான் விஷயம்னா நம்மளும் கண்டிப்பா அந்த மாயாவியை போய் பார்த்தே ஆகணும். அப்புறம் நம்மளோட ஆசையும் நிறைவேற்றிக்கணும். அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டதும் போலாநாத் தன்னோட மனசுக்குள்ள என்ன நினைச்சாருன்னா, ஒருவேளை இந்த விஷயம் உண்மைனா அந்த மாயாவியை கண்டிப்பா நாமளும் போய் பார்த்தே ஆகணும். ஒருவேளை நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுச்சுன்னா நம்ம இந்த கிராமத்திலயும் இந்த உலகத்திலயும் பெரிய பணக்காரங்களா மாறிடுவோம். போலாநாத் ரொம்ப சீக்கிரத்துல தன்னோட மனைவி குழந்தைங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் காவ்யா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு நீ ரொம்ப சுவையான சாப்பாடுகளை செய், சரியா? நான் நம்மளோட ஒரு பெரிய விருந்தாளிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம பாத்துக்கணும். உங்களுக்கு உடம்பு கொண்டு எதுவும் கிடையாது. நீங்க என்னைக்கு இப்படி மாறினீங்க? நீங்க எப்பவுமே இவ்வளவு பணத்தை செலவு பண்ணதே கிடையாது. திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், சரியா? போலாநாத் தன்னோட கிராமத்தோட காட்டுக்கு போய் அங்க இருந்தாரு. அப்புறம் அந்த மாயாவி மனிதனை அங்க தேட ஆரம்பிச்சாரு. இப்படி தேடி தேடி போக போக போலாநாத் அங்க கண்ணாடி வீட பார்த்தாரு. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு அழகான மனுஷன் தியானத்துல மூழ்கி இருந்ததை பார்த்தாரு. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த மாயாவி இவருதான்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நம்ம பேசியே அவரை மயக்கிடலாம். அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். போலாநாத் அந்த மாயாவி மனுஷனோட வீட்டுக்கு வெளியில போய் நின்னாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா,
வணக்கம் ஐயா, நீங்க எங்க கிராமத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். வா போலேநாத் வா. நான் 100 வருஷம் தவ இருந்ததுக்கு அப்புறம் தான் இதை கத்துக்கிட்டேன். சொல்லு, நான் உனக்கு என்ன சேவை செய்யணும்னு சொல்லு. நான் இங்க எதையும் ஆசைப்பட்டெல்லாம் வரல. நான் உங்களுக்கு சேவை பண்ணணும்னு தான் நினைச்சேன். நீங்க தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வாங்க, அப்புறம் அங்க வந்து சாப்பிட்டுட்டு போனா நல்லா இருக்கும். அதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய மகான் எங்களோட கிராமத்துக்கும் வந்திருக்கீங்க. அட, நீ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்க போலேநாத். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யாரும் யாருக்கும் உதவி பண்றதில்ல. ஆனா நீ எனக்கு சேவை பண்ண வந்திருக்கியா? இதை விட ஒரு நல்ல விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? போலாநாத் அந்த மாயாவி மனுஷனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் வீட்டில் அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அவரை நல்லா பார்த்துக்கிட்டாரு. காவியா சுவையான உணவுகள் அப்புறம் விதவிதமான பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு அந்த மனிதர் முன்னாடி வச்சுட்டாங்க. அட, என்ன இவ்வளோ சாப்பிட்றாரு? இவ்வளோ சாப்பாடு என் குடும்பம் 2 நாளைக்கு சாப்பிடுமே. ரொம்பவே சுவையான சாப்பாடு. உன்னோட சேவையால நான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். இப்போ உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, நான் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அது எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. என்னோட ஆசை என்னன்னா, நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆசையை நிறைவேற்றணும். அதுக்கு மேலே எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும். நான் உனக்கு 4 தங்க பட்டாசுகளை தரேன். இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் போலாநாத்துக்கு முன்னாடி 4 பட்டாசுகளை கொண்டு வந்து வச்சாரு. அதுல தங்கத்துல புஷ்பானம், தங்க சக்கரம், தங்க மத்தாப்பு, அப்புறம் தங்கத்துல ராக்கெட்டும் இருந்தது. இது என்ன? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதே. உனக்கு முன்னாடி 4 தங்க பட்டாசுகள் இருக்கு. இந்த தங்க புஷ்பானத்தை கொளுத்தினா உனக்கு தங்க காசுகள் நிறைய கிடைக்கும். தங்க சங்க சக்கரத்தை பயன்படுத்தினா உனக்கு நிறைய தங்க நகைகள்லாம் கிடைக்கும். தங்க மத்தாப்பனி கொளுத்தினா உனக்கு வாழ்க்கை முழுக்க தங்கங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீ இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரனா மாறிடலாம். ஆனா தங்க ராக்கெட்டை மட்டும் நீ கொளுத்தக்கூடாது. அதனால உனக்கு பெரிய ஆபத்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தங்க ராக்கெட்டை நான் எப்பவும் கொளுத்தவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அந்த அழகான மனிதர் அந்த இடத்தை விட்டு போனாரு. தங்க பட்டாசுகள் கிடைச்சதுனால போலாநாத் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாரு. என்னங்க, நம்ம கிட்ட தான் ஏற்கனவே எல்லாமே இருக்குங்களே, இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க தேவை சொல்லுங்க? அட, நீ வாய் மூடு. தேவையில்லாம குறுக்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதே. போலாநாத் அந்த பட்டாசுகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டு வாசலுக்கு போயிட்டாரு. முதல்ல அதுல அந்த தங்க மத்தாப்பை எடுத்து பத்த வச்சாரு. அவரு அந்த தங்க மத்தாப்பை எரிய வச்ச உடனே அதுல இருந்து 2 தங்க காசுகள் வெளியே வந்தது. அதை பார்த்ததும் போலாநாத் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. இந்த நாணயங்களை நான் காவியாக்கு கொடுத்துருவேன். இதை உருக்கி அவளுக்காக நகைகளை செஞ்சுக்குவா. இப்போ நான் தங்க புஷ்பானத்தை கொளுத்த போறேன். அதுக்கப்புறம் என்ன, அவர் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு தங்க புஷ்பானத்தை பத்த வச்சாரு. அந்த தங்க புஷ்பானத்தை பத்த வச்ச உடனே அதுல இருந்து நிறைய தங்க நகைகள் வெளியே வந்தது. அது கிடைச்சதும் போலாநாத் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டாரு. இப்ப இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன். இப்ப இந்த பணம் நகைகள் செல்வத்தால என்னை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது. பணம் அப்புறம் தங்க நகைகளுக்கான ஆசை போலாநாத்தோட கண்கள்ல அப்படியே கட்டி போட்டுடுச்சு. அதனால உடனே போலாநாத் தங்க சக்கரத்தையும் பத்த வச்சுட்டாரு. அந்த தங்க சக்கரம் பத்த வச்ச உடனே அந்த தங்க சக்கரம் சுத்தி சுத்தி போலாநாத்த ஒரு தனி மாளிகைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த அரண்மனையில எல்லா இடத்தையும் தங்கமா இருந்தது. இந்த மாளிகைக்கும் இந்த நகைகளுக்கும் நான் மட்டும்தான் தனியா சொந்தக்காரன். இந்த உலகத்துல யாரும் என்ன அடிச்சுக்கவே முடியாது. நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா இப்பவும் என்கிட்ட இந்த தங்க ராக்கெட் பாக்கி இருக்கே. நான் இதையும் கொளுத்த போறேன். ஒருவேளை நான் இதையும் கொளுத்தினா அப்புறம் இந்த தங்கங்களோட சேர்த்து எனக்கு வைரங்களும் நிறைய கிடைக்கும். நானும் அந்த மாயாவி மனுஷனை போலவே மாறிடுவேன். போலாநாத் ரொம்ப பேராசைப்பட்டு தான் கையில கடைசியா இருந்த அந்த தங்க ராக்கெட்டையும் அவரு பத்த வச்சாரு. ராக்கெட் அந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரமா போச்சு. அந்த ராக்கெட்டை பின்தொடர்ந்து போலாநாத் ஒரு காட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. அட, இந்த ராக்கெட் எதுக்காக இவ்வளவு தூரம் வந்துச்சு? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நாம அந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி வேகமா ஓடினாதான் சரியா இருக்கும். அந்த ராக்கெட் காட்டுக்குள்ள போய் வானத்துல போய் வெடிச்சது. அந்த ராக்கெட் வெடிச்ச உடனே அந்த காடு முழுக்க தங்க நிறத்துல தெரிஞ்சது. அதாவது அந்த காடே தங்கமா மாறின மாதிரி இருந்தது. போலாநாத் அந்த காட்டுக்குள்ள போய் சேர்ந்த உடனே அந்த இடத்துல அவரு வயசான ஆட்களை பார்த்தாரு. அவங்க அந்த தங்க காட்டுக்குள்ள இருந்தாங்க.
நீங்களாம் யாரு? நீங்க இந்த தங்க காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன், இந்த எல்லா தங்கமும் என்னோடது. இந்த எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போறப்பா? உன்னால இந்த காட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. நாங்க கடந்த 20 வருஷமா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க தங்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. நாங்களும் அந்த மாயாவியோட தங்க ஆசையால இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். எங்களோட மொத்த சொத்தும் இந்த காடு மட்டும்தான், தெரியுமா? வேற எதுவும் கிடையாது. நீங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் எப்படி நடக்கும்? போலாநாத் அவங்க எல்லாரும் பேசுறத கேட்டதோ ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அவரு அந்த தங்க காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ண போது அவரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் மேல இடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் போலாநாத் வேற வழியே இல்லாம அந்த இடத்துலயே இருந்துட்டாரு. உங்களோட அப்பா இன்னும் வரவே இல்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலையே. நிச்சயமா அவரு ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கணும். காவியா வீட்டுக்கு வெளியே வந்தா. அப்புறம் அவ பார்த்த போது புஷ்பானமும் சங்கு சக்கரமும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அவ புரிஞ்சுக்கிட்டா, அதாவது போலாநாத் தங்க ராக்கெட்டையும் வெடிச்சிட்டாருன்னு. அப்புறம் அவ அதே மாயாவி மனுஷனை பார்க்கறதுக்கு போயிட்டா. எனக்கு எல்லாம் தெரியும். அதாவது நீங்க தான் என் புருஷனை ஏதாவது பண்ணிருக்கணும். என்னோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நீங்க எதுக்கு விருப்பப்படுறீங்க? தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. அட, போலேநாத் அவனோட தப்பால தான் மாட்டிக்கிட்டான். அவன் எப்ப அவனோட தவறுகளை உணர்றானோ அப்ப அவனே உன் வீட்டுக்கு வந்துடுவான். இன்னொரு பக்கம் அந்த தங்க காட்டுக்குள்ள போலாநாத் தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அதே நிமிஷம் போலாநாத் அவரோட வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அப்புறம் அவரோட கைகள்ல எதுவுமே கிடையாது. தன்னோட மனைவி காவியாவை பார்த்த உடனே போலாநாத் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. என்னோட ஆசைகளால தான் நான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நான் யோசிச்சு கூட பார்க்கல. என்னோட உண்மையான செல்வமே என்னோட குடும்பம் தான்றதை நான் மறந்தே போயிட்டேன், தெரியுமா? இன்னிலிருந்து நான் உங்க யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் கொடுக்கவே மாட்டேன். தேவையில்லாம பேராசைப்பட்டு மாட்டிக்கவும் மாட்டேன். பலக்பூர் கிராமத்துல ராதிகான்னு பேர் கொண்ட ஒரு ஏழை பெண் இருந்தா. அவளுக்கு 1.5 வயசுல ஒரு குழந்தை இருந்தது, ரோஹித். அப்புறம் அவளோட புருஷன் நாராயண் 6 மாசமா உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. உடம்பு சரியாத நாராயண் படுக்கையில இருந்து கூட எந்திரிக்க முடியல. அதனால வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் ராதிகா தான் கவனிச்சிட்டு இருந்தா. தீபாவளி பண்டிகை கிட்ட வந்துடுச்சு. ராதிகா மண்ணுல அகல் விளக்கு செஞ்சா. அதை வித்தாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சா. இங்க பாருங்க, நான் ரோஹித்தை தூக்கிக்கிட்டு விளக்கு விற்க போறேங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீ போ ராதிகா, என்னை பத்தி கவலைப்படாத. என்ன நானே கவனிச்சுக்கிறேன். உங்களை நினைச்சுதான் கவலையே. உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? அவங்கள நினைச்சு கவலைப்பட. சரி விடுங்க, நான் கிளம்புறேன். ராதிகா மார்க்கெட்ல தெரு ஓரத்துல அகல் விளக்க கொண்டு வந்து வச்சா. அப்புறம் 1.5 வயசு தன்னோட குழந்தைய மடியில போட்டுக்கிட்டா. அப்புறம் அவ விளக்க வைக்க ஆரம்பிச்சா. தீபாவளிக்கு விளக்கு வாங்கிக்கோங்க, வாங்குங்க, வந்து அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. ராதிகா இந்த மாதிரி கத்தி கத்தி குரல் கொடுத்து விளக்க விக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு அம்மா அவகிட்ட வந்தாங்க. விளக்கோட விலை எவ்வளவுமா? ஒரு விளக்கு 2 ரூபாமா? உன் குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. பாவம், நீ ஏதோ கஷ்டத்துல இருக்க போல இருக்கு. இல்லனா இந்த சின்ன குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு மார்க்கெட்ல இந்த மாதிரி விளக்கு வைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டு ராதிகாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அவ அவங்க கிட்ட தன்னோட வீட்டு சூழ்நிலைய பத்தி சொன்னா. அவளோட வேதனை நிறைஞ்ச கதையை கேட்டுட்டு அந்த அம்மா தைரியம் கொடுக்கற மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, தைரியமா இருமா, வேதனை கஷ்டம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரும். இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிற நீ நாளைக்கு சந்தோஷமா இருப்ப. உடம்பு சரியில்லாத உன்னோட கணவர் சீக்கிரமா குணமாக அந்த கடவுள் அருள் புரிவாரு. உங்க வாக்கு அப்படியே பலிக்கட்டுமா? அதுக்கப்புறம் அந்த அம்மா விளக்க வாங்கிக்கிட்டு அவங்க வந்த வழியே போயிட்டாங்க. அப்பதான் ராதிகாவோட குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவ தன்னோட குழந்தைய தன்னோட முந்தானையில மறைச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா. அவ அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க சம்பத்துன்னு பேர் கொண்ட ஒரு ஏடாகுடமான ஆள் அங்க வந்தான். சின்ன வயசு அழகா இருக்கிற, ஆனாலும் இந்த மண் விளக்கு வித்துக்கிட்டு இருக்க. சும்மா எல்லார் பார்வைக்காக அப்படி செய்தியா என்ன? நீங்க என்னென்ன சொல்ல வரீங்க? சொல்றது என்ன, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ ஒன்னும் அந்த டைப் கிடையாது. ராதிகா சம்பத் பேசின வார்த்தைக்கான அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் அவ நம்பிக்கைய விடவே இல்ல. அப்புறம் சம்பத்துக்கு நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொன்னா. அண்ணே, நீங்க என்ன அந்த மாதிரி பாக்குறதுக்கு பதிலா உங்க அம்மா அக்கா தங்கச்சி மாதிரி என்ன பாக்கலாம்ல. ஒரு பொம்பளைனா தப்பானவளாதான் இருப்பான்னு எப்படி யோசிக்கிறீங்க? ராதிகா அப்படி சொன்னதை கேட்டதும்
சம்பத் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான். அப்புறம் அவன் எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டான். இதே போல சாயந்தரமும் ஆயிடுச்சு. ஆனா ராதிகாவுக்கு பெரிய வியாபாரம் ஒன்றும் நடக்கல. ஒருவேளை ஜனங்க பாரம்பரிய பொருளை உபயோகப்படுத்துறதே விட்டுட்டாங்க போல இருக்கு. நாள் பூரா உட்கார்ந்து வித்தாலும் வெறும் 150 ரூபாய்க்கு தான் விற்க முடிஞ்சுது. இத வச்சு என்ன பண்றது? அன்னையில இருந்து தினமும் ராதிகா வீட்டுக்கு வெறும் கையோட தான் திரும்பி வந்தா. காலங்காத்தால ஆசையா மார்க்கெட்டுக்கு வருவா. இன்னைக்காவது அவ கொண்டு வர விளக்கெல்லாம் வித்து போயிடும்னு. ஆனா அவ கொண்டு வந்த அகல் விளக்குக்கு யாரும் பெருசா கவனத்தை செலுத்தல. அதனால அவ ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு திரும்பி போவா. இன்னைக்கு ஏதாவது விளக்கு வித்துச்சா ராதிகா? பெருசா ஒன்னும் வியாபாரம் ஆகல. இந்த வருஷம் நமக்கு தீபாவளி கொண்டாடுற குடுப்பனையே இல்ல போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத ராதிகா. நான் அந்த தெய்வம் மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்க நிச்சயமா நம்ம மேல கருணை காட்டுவாங்க. மறுநாள் அன்னைக்கு தீபாவளி. அன்னைக்கு ராதிகா மார்க்கெட்டுக்கு போறதுக்கு பதிலா வீடு வீடா போய் விளக்கு வைக்கிறதுக்கு அவ முடிவு பண்ணா. ராதிகா முன்ன மாதிரி ரோஹித்த கூடவே கூட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் விளக்கு வித்தா. ஏமா விளக்கு இங்க கொஞ்சம் வா. ஆமா விளக்கு எவ்வளோ? ராதிகா அவங்களுக்கு விளக்க காட்டினா. விளக்கு ரொம்ப அழகா செஞ்சிருக்க. சரி எவ்வளோ? ஒரு டசன் 20 ரூபாய்க்கு விக்கிறேன்க்கா. சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும்? மொத்தமா 5 டசன் கொடு. இத இப்பவே கொடுக்கறேன். அன்னைக்கு மகாலட்சுமியோட கருணைனால ராதிகாவுக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. அப்புறம் சாயந்தரம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ கொண்டு வந்த விலைக்கு எல்லாமே வித்துடுச்சு. அதனால அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ராதிகா ரொம்ப சந்தோஷத்தோட தான் பையன் ரோஹித் கிட்ட சொன்னா, பாத்தியா கண்ணா, அந்த மகாலட்சுமியோட அனுகிரகத்தால எல்லா விளக்கும் இன்னைக்கு வித்து போச்சு தெரியுமா? இன்னைக்கு உங்க அம்மா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். உங்க அப்பா கூட சேர்ந்து நாம தீபாவளி கொண்டாடலாம். அதுக்கப்புறம் ராதிகா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டை நோக்கி போனா. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு அவளோட கவனம் ஒரு பொண்ணு மேல பட்டுச்சு. அந்த பொண்ணு திடீர்னு மயக்கமாயி தரையில விழுந்தா. அவளை பார்த்ததும் அந்த குழந்தைய நோக்கி ராதிகா ஓடினா. ராதிகா மயங்கி போன அந்த பொண்ணை மடியில போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை மயக்கத்துல இருந்து தெளிய வைக்க முயற்சி பண்ணா. அப்புறம் அதை பார்த்துட்டு நிறைய ஜனங்க அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அட என்னமா ஆச்சு? எழுந்துருமா. என்ன அம்மா நீங்க? இந்த குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆனாலும் ஆகிடலாம். குழந்தை செத்து போனாலும் சொல்றதுக்கு இல்ல. ஜனங்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ராதிகாவோட குழந்தை தான் அந்த குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவகிட்ட அந்த அளவுக்கு நேரம் கிடையாது. அதாவது அந்த குழந்தை அவளது இல்லைன்னு அவகிட்ட சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஜனங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருந்ததுனால ராதிகா எப்படியோ அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா. நான் மருந்து கொடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு சுயநிலைக்கு வந்துடுவா. அதுக்குள்ள நீங்க கவுண்டருக்கு போய் 2000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. ஆனா என்கிட்ட 1500 ரூபாய் தான் இருக்கு டாக்டர். பரவாயில்ல விடுங்க. நீங்க அந்த பணத்தை மட்டும் கட்டினா போதும். மீதி பணத்தை அப்புறமா கட்டுங்க. இது போல ராதிகா அன்னைக்கு முழுக்க தெரு தெருவா சுத்தி விளக்கு வித்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலோ அத அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்க கொடுத்துட்டா. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு தீபாவளி. எல்லா பணத்தையும் இந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவே செலவழிச்சிட்டோம். போனது போகட்டும். இந்த குழந்தை குணமானா அதுவே நமக்கு போதும். தீபாவளி அடுத்த வருஷம் கூட கொண்டாடிக்கலாம். ராதிகா இப்படித்தான் யோசிச்சுட்டு இருந்தா. அப்பதான் அங்க அவளுக்கு யாரோ குரல் கொடுத்தாங்க. அது வேற யாரும் இல்ல, சம்பத் தான். ராதிகா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தா. அட நீங்களா? நீங்க எப்படி இங்க? தங்கச்சிமா, என்னுடைய குழந்தை உயிரை காப்பாத்தி பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க என்ன? தங்கச்சிமா, என்னை இன்னும் அசிங்கப்படுத்தாதீங்க. அன்னைக்கு நீங்க எனக்கு கத்து கொடுத்த பாடம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் அன்னையில இருந்து என்ன மாத்திக்கிட்டேன். அப்புறம் உங்களை என் தங்கச்சியா ஏத்துக்கிட்டேன். சரிங்கண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு ராதிகா முயற்சி பண்ணா. ஆனா அப்பதான் சம்பத்தோட மனைவி அஞ்சலி அங்க வந்துட்டா. அப்படி எப்படி போயிட முடியும் நாத்தனாரே? நீ இவரோட தங்கச்சி. ஒரு தங்கச்சி அண்ணனை பார்த்துட்டு போகும்போது வெறும் கையோட போகலாமா சொல்லு? அன்னைக்கு நிஜமாவே சம்பத் ராதிகாவை தன்னோட சொந்த தங்கச்சியா ஏத்துக்கிட்டான். அவளுக்கு துணிமணி, ஸ்வீட்ஸ், அப்புறம் பணத்தை கொடுத்து அவனே அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டான். நாராயண் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் இது போல ஒரு ஏழை பணக்காரனுக்கு நடுவுல உறுதியான உறவு ஏற்பட்டுடுச்சு. பலக்பூர் கிராமத்துல ராதிகான்னு பேர் கொண்ட ஒரு ஏழை பெண் இருந்தா. அவளுக்கு 1.5 வயசுல ஒரு குழந்தை இருந்தது, ரோஹித். அப்புறம் அவளோட புருஷன் நாராயண் 6 மாசமா உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. உடம்பு சரியாத நாராயண் படுக்கையில இருந்து கூட எந்திரிக்க முடியல. அதனால வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் ராதிகா தான் கவனிச்சிட்டு இருந்தா. தீபாவளி பண்டிகை கிட்ட வந்துடுச்சு. ராதிகா மண்ணுல அகல் விளக்கு செஞ்சா. அதை வித்தாவது
கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சா. இங்க பாருங்க, நான் ரோஹித்தை தூக்கிக்கிட்டு விளக்கு விற்க போறேங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீ போ ராதிகா, என்னை பத்தி கவலைப்படாத, என்ன நானே கவனிச்சுக்கிறேன். உங்களை நினைச்சுதான் கவலையே. உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? அவங்கள நினைச்சு கவலைப்பட. சரி விடுங்க, நான் கிளம்புறேன். ராதிகா மார்க்கெட்ல தெரு ஓரத்துல அகல் விளக்க கொண்டு வந்து வச்சா. அப்புறம் 1.5 வயசு தன்னோட குழந்தைய மடியில போட்டுக்கிட்டா. அப்புறம் அவ விளக்க வைக்க ஆரம்பிச்சா. தீபாவளிக்கு விளக்கு வாங்கிக்கோங்க, வாங்குங்க, வந்து அகல் விளக்கு வாங்கிக்கங்க. ராதிகா இந்த மாதிரி கத்தி கத்தி குரல் கொடுத்து விளக்க விக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு அம்மா அவகிட்ட வந்தாங்க. விளக்கோட விலை எவ்வளவுமா? ஒரு விளக்கு 2 ரூபாமா. உன் குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. பாவம், நீ ஏதோ கஷ்டத்துல இருக்க போல இருக்கு. இல்லைன்னா இந்த சின்ன குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு மார்க்கெட்ல இந்த மாதிரி விளக்கு வைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டு ராதிகாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அவ அவங்க கிட்ட தன்னோட வீட்டு சூழ்நிலைய பத்தி சொன்னா. அவளோட வேதனை நிறைஞ்ச கதையை கேட்டுட்டு அந்த அம்மா தைரியம் கொடுக்கற மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, தைரியமா இருமா, வேதனை கஷ்டம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரும். இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிற நீ நாளைக்கு சந்தோஷமா இருப்ப. உடம்பு சரியில்லாத உன்னோட கணவர் சீக்கிரமா குணமாக அந்த கடவுள் அருள் புரிவாரு. உங்க வாக்கு அப்படியே பலிக்கட்டுமா? அதுக்கப்புறம் அந்த அம்மா விளக்க வாங்கிக்கிட்டு அவங்க வந்த வழியே போயிட்டாங்க. அப்பதான் ராதிகாவோட குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவ தன்னோட குழந்தைய தன்னோட முந்தானையில மறைச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா. அவ அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க சம்பத்துன்னு பேர் கொண்ட ஒரு ஏடாகுடமான ஆள் அங்க வந்தான். சின்ன வயசு அழகா இருக்கிற, ஆனாலும் இந்த மண் விளக்க வித்துக்கிட்டு இருக்க, சும்மா எல்லார் பார்வைக்காக அப்படி செய்றியா என்ன? நீங்க என்னென்ன சொல்ல வரீங்க? சொல்றது என்ன, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ ஒன்னும் அந்த டைப் கிடையாது. ராதிகா சம்பத் பேசின வார்த்தைக்கான அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் அவ நம்பிக்கைய விடவே இல்ல. அப்புறம் சம்பத்துக்கு நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொன்னா. அண்ணே, நீங்க என்ன அந்த மாதிரி பாக்குறதுக்கு பதிலா உங்க அம்மா அக்கா தங்கச்சி மாதிரி என்ன பாக்கலாம்ல. ஒரு பொம்பளைனா தப்பானவளாதான் இருப்பான்னு எப்படி யோசிக்கிறீங்க? ராதிகா அப்படி சொன்னதை கேட்டதும் சம்பத் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான். அப்புறம் அவன் எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டான். இதே போல சாயந்தரமும் ஆயிடுச்சு. ஆனா ராதிகாவுக்கு பெரிய வியாபாரம் ஒன்றும் நடக்கல. ஒருவேளை ஜனங்க பாரம்பரிய பொருளை உபயோகப்படுத்துறதே விட்டுட்டாங்க போல இருக்கு. நாள் பூரா உட்கார்ந்து வித்தாலும் வெறும் 150 ரூபாய்க்கு தான் விற்க முடிஞ்சுது. இத வச்சு என்ன பண்றது? அன்னையில இருந்து தினமும் ராதிகா வீட்டுக்கு வெறும் கையோட தான் திரும்பி வந்தா. காலங்காத்தால ஆசாசியா மார்க்கெட்டுக்கு வருவா. இன்னைக்காவது அவ கொண்டு வர விளக்கெல்லாம் வித்து போயிடும்னு. ஆனா அவ கொண்டு வந்த அகல் விளக்குக்கு யாரும் பெருசா கவனத்தை செலுத்தல. அதனால அவ ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு திரும்பி போவா. இன்னைக்கு ஏதாவது விளக்கு வித்துச்சா ராதிகா? பெருசா ஒன்னும் வியாபாரம் ஆகல. இந்த வருஷம் நமக்கு தீபாவளி கொண்டாடுற குடுப்பனையே இல்ல போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாத ராதிகா. நான் அந்த தெய்வம் மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்க நிச்சயமா நம்ம மேல கருணை காட்டுவாங்க. மறுநாள் அன்னைக்கு தீபாவளி. அன்னைக்கு ராதிகா மார்க்கெட்டுக்கு போறதுக்கு பதிலா வீடு வீடா போய் விளக்கு வைக்கிறதுக்கு அவ முடிவு பண்ணா. ராதிகா முன்ன மாதிரி ரோஹித்த கூடவே கூட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் விளக்கு வித்தா. ஏமா விளக்கே, இங்க கொஞ்சம் வா. ஆமா, விளக்கு எவ்வளோ? ராதிகா அவங்களுக்கு விளக்க காட்டினா. விளக்கு ரொம்ப அழகா செஞ்சிருக்க. சரி, எவ்வளோ? ஒரு டசன் 20 ரூபாய்க்கு விக்கிறேக்கா. சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? மொத்தமா 5 டசன் குடு. இதோ இப்பவே குடுக்கறேன். அன்னைக்கு மகாலட்சுமியோட கருணைனால ராதிகாவுக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. அப்புறம் சாயந்தரம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ கொண்டு வந்த விளக்கு எல்லாமே வித்துடுச்சு. அதனால அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ராதிகா ரொம்ப சந்தோஷத்தோட தாம் பையன் ரோஹித் கிட்ட சொன்னா. பாத்தியா கண்ணா, அந்த மகாலட்சுமியோட அனுகிரகத்தால எல்லா விளக்கும் இன்னைக்கு வித்து போச்சு தெரியுமா? இன்னைக்கு உங்க அம்மா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். உங்க அப்பா கூட சேர்ந்து நாம தீபாவளி கொண்டாடலாம். அதுக்கப்புறம் ராதிகா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டை நோக்கி போனா. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு அவளோட கவனம் ஒரு பொண்ணு மேல பட்டுச்சு. அந்த பொண்ணு திடீர்னு மயக்கமாயி தரையில விழுந்தா. அவளை பார்த்ததும் அந்த குழந்தைய நோக்கி ராதிகா ஓடினா. ராதிகா மயங்கி போன அந்த பொண்ணை மடியில போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை மயக்கத்துல இருந்து தெளிய வைக்க முயற்சி பண்ணா. அப்புறம் அதை பார்த்துட்டு நிறைய ஜனங்க அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அட, என்னமா ஆச்சு? எழுந்துருமா. என்ன அம்மா நீங்க? இந்த குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆனாலும் ஆகிடலாம். குழந்தை செத்து போனாலும் சொல்றதுக்கு இல்ல. ஜனங்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா,
ராதிகாவோட குழந்தை தான் அந்த குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவகிட்ட அந்த அளவுக்கு நேரம் கிடையாது. அதாவது அந்த குழந்தை அவளது இல்லைன்னு அவகிட்ட சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஜனங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருந்ததுனால ராதிகா எப்படியோ அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா. நான் மருந்து கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு சுயநிலைக்கு வந்துடுவா. அதுக்குள்ள நீங்க கவுண்டருக்கு போய் 2000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. ஆனா என்கிட்ட 1500 ரூபாய் தான் இருக்கு டாக்டர். பரவாயில்ல விடுங்க. நீங்க அந்த பணத்தை மட்டும் கட்டினா போதும். மீதி பணத்தை அப்புறமா கட்டுங்க. இது போல ராதிகா அன்னைக்கு முழுக்க தெரு தெருவா சுத்தி விளக்கு வித்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலோ அத அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்க கொடுத்துட்டா. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு தீபாவளி, எல்லா பணத்தையும் இந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவே செலவழிச்சிட்டோம். போனது போகட்டும், இந்த குழந்தை குணமானா அதுவே நமக்கு போதும். தீபாவளி அடுத்த வருஷம் கூட கொண்டாடிக்கலாம். ராதிகா இப்படித்தான் யோசிச்சுட்டு இருந்தா. அப்பதான் அங்க அவளுக்கு யாரோ குரல் கொடுத்தாங்க. அது வேற யாரும் இல்ல, சம்பத் தான். ராதிகா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தா. அட நீங்களா? நீங்க எப்படி இங்க? தங்கச்சிமா, என்னுடைய குழந்தை உயிரை காப்பாத்தி பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க என்ன? தங்கச்சிமா, என்னை இன்னும் அசிங்கப்படுத்தாதீங்க. அன்னைக்கு நீங்க எனக்கு கத்து கொடுத்த பாடம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் அன்னையில இருந்து என்ன மாத்திக்கிட்டேன். அப்புறம் உங்களை என் தங்கச்சியா ஏத்துக்கிட்டேன். சரிங்கண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு ராதிகா முயற்சி பண்ணா. ஆனா அப்பதான் சம்பத்தோட மனைவி அஞ்சலி அங்க வந்துட்டா. அப்படி எப்படி போயிட முடியும் நாத்தனாரே? நீ இவரோட தங்கச்சி. ஒரு தங்கச்சி அண்ணனை பார்த்துட்டு போகும்போது வெறும் கையோட போகலாமா சொல்லு? அன்னைக்கு நிஜமாவே சம்பத் ராதிகாவை தன்னோட சொந்த தங்கச்சியா ஏத்துக்கிட்டான். அவளுக்கு துணிமணி, ஸ்வீட்ஸ், அப்புறம் பணத்தை கொடுத்து அவனே அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டான். நாராயண் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் இது போல ஒரு ஏழை பணக்காரனுக்கு நடுவுல உறுதியான உறவு ஏற்பட்டுடுச்சு. தயாவதி அவங்க தன்னோட பையன் நித்தின் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு தான் பையனுக்கு கல்யாணம் ஆகலங்கிற கவலை. அவங்க நித்தினுக்காக நிறைய பொண்ணுங்களை பார்த்தாங்க. ஆனா நித்தினுக்கு ஆச்சலை பிடிச்சிருந்தது. அவன் ஆச்சலை ரொம்பவே விரும்பினான். ஆனா ஆச்சல் அவனை பயன்படுத்திக்கிட்டாலே தவிர அவனை அவ விரும்பவே இல்லை. அவனுக்கு இது தெரியும். இருந்தும் அவன் ஆச்சலை ரொம்ப விரும்பினான். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். நிதின், நீ தினமும் எல்லா பொண்ணையும் ஃபெயில் பண்ணிடுற. எந்த பொண்ணை நான் உனக்கு காட்டினாலும் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுற. இனிமே இது சரிப்பட்டு வராது. எனக்கு எந்த ஒரு பெண்ணையும் பிடிக்காதப்போ அப்புறம் நான் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நிதின், எனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் வாழ்க்கைய நான் தான் மம்மி வாழணும். எனக்கு எந்த பொண்ணும் பிடிக்காது. எனக்கு ஆச்சல் தான் பிடிச்சிருக்கு. ஆனா ஆச்சல எனக்கு பிடிக்கல. இப்ப எனக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணு தான் உனக்கு வாழ்க்கை துணைவி. இதுதான் என்னோட இறுதி முடிவு. நித்தினும் தயாவதியும் 2 பேரும் பொண்ணு பார்க்க போனாங்க. அங்க காஜலுங்கிற ஒரு பொண்ணு தயாவதிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் தயாவதி நித்தினுக்கு காஜலை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. தயாவதி நித்தினுக்கும் காஜலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் காஜலை தன்னோட மருமகளாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. காஜலை ரொம்ப கோலாகலமா அவங்க வீட்டுக்கு வரவேற்றாங்க. ஆனா நித்தினுக்கு விருப்பம் இல்லாம தான் அவன் காஜலை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனோட அம்மா சொன்னாங்கன்றதுக்காக அவன் கல்யாணம் என்னமோ பண்ணிக்கிட்டான். ஆனா அவனுக்கு காஜலை சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு நிதின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் காஜல் தான் உன்னோட வாழ்க்கை துணைவி. இனிமே நீ காஜல் கூட தான் உன்னோட வாழ்க்கையை நடத்தணும். உன்னோட கல்யாண வாழ்க்கையை நல்லபடியா நடத்த ஆரம்பி. அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்க கூடாது. அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. நித்தினுக்கு விருப்பம் இல்லாமலே சரின்னு சொன்னான். அப்புறம் தன்னோட கல்யாண வாழ்க்கைய காஜலோட ஆரம்பிச்சான். ஒரு நாள் காஜல் ரொம்பவே சோர்வான மாதிரி உணர்ந்தா. அப்புறம் திடீர்னு வந்து கட்டல்ல உட்கார்ந்தா. என்ன ஆச்சு காஜல்? இன்னைக்கு ஏன் ரொம்ப சோர்ந்து போயிருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லம்மா. என்ன ஆச்சு? நித்தின் ஏதாவது உன்னை சொன்னானா? அதெல்லாம் இல்லம்மா, அவர் எதுவும் என்ன சொல்லல. அப்புறம் என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, வந்து வாந்தி வரா மாதிரி இருக்கு. அப்புறம் தலை சுத்துது, மயக்கமா இருக்கு. சரி வாமா, எதுக்கும் நம்ம டாக்டர் பார்த்துட்டு வருவோம். அதுமா, சோறு நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் சரியாயிடும். தயாவதி காஜலை கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அங்க போய் காஜல் கர்ப்பமா இருக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது. தயாவதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவங்க காஜலை ரொம்பவே பாராட்டினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணா. இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. இன்னைக்கு என் மனசு நிறைஞ்சிருக்கு. நான் இப்ப பாட்டியாக போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தயாவதியும் காஜலும் வீட்டுக்கு வந்தாங்க.
இந்த விஷயத்த காஜல் நிதின் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டா. அப்புறம் அவனுக்காக அறையில காத்துட்டு இருந்தா. அப்பதான் நிதின் அங்க வந்தான். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சீக்கிரமா சொல்லு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். இத கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சுத்தி வளைச்சு பேசாம விஷயம் என்னன்னு நேரடியா சொல்லு. நீங்க அப்பாவாக போறீங்க. நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இதுல சந்தோஷப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. எனக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் இல்ல. எனக்கு குழந்தை கிழந்தை எதுவும் வேண்டாம். இப்ப நிதின் காஜல கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்ல. அவளை விட்டு விலகி விலகி போனா. அவ மேல அக்கறையும் செலுத்தல. அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்ல. காஜலுக்கு அவனோட இந்த போக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க ஏன் என்னை விட்டு விலகி விலகி போறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட எப்ப சொன்னனோ அன்னையில இருந்து உங்க போக்கே மாறிடுச்சு. ஏன் இப்படி? காஜல், நான் உன்னை இருட்டிலேயே வச்சுக்க விரும்பல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஆச்சல்னு ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை விரும்பவே இல்ல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லனா எதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருந்தது. அம்மாவோட விருப்பத்துக்கு முன்னாடி என்னால எதுவும் பண்ண முடியல. அம்மா சொன்னதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் நான் ஆச்சல தான் விரும்புறேன். உன்னை நான் விரும்பல. அவன் சொன்னதை கேட்டதும் காஜலுக்கு என்ன பண்றதுனே புரியல. அவ மனசு நொந்து போய் கட்டில் அப்படியே உக்காந்தா. காஜல், நீ இப்போ உன் அம்மா வீட்டுக்கு போயிடு. உன்னையும் உன் குழந்தையும் நல்லபடியா கவனிச்சுக்க. என்னால உன்னுடைய குழந்தைய ஏத்துக்க முடியாது. நாளைக்கே ஆச்சல் இங்க வந்துருவா. காஜலுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நிதின் காஜல அவளோட அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். அப்புறம் மறுநாள் ஆச்சல் அங்க வந்துட்டா. ஆச்சல் என்னமோ வீட்டுலதான் இருந்தா. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க யாரு மேலயும் அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அது நிதினுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. ஒரு நாள் தயாவதி ஆச்சலை பார்த்து நொந்து போய் சொன்னாங்க. நிதின், இது உன்னோட முடிவு. இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா காஜல் ஒரு நல்ல பொண்ணு. குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா. காஜல் குடும்பத்துல எல்லார் கூடயும் ஒத்து போனா. வீட்ல ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ அக்கறைய செலுத்தினா. ஆனா ஆச்சல் அப்படியே காஜலுக்கு எதிர்மாறா இருக்கா. அவளுக்கு தன்னை பத்தி மட்டும்தான் கவலை, மத்தவங்கள பத்தி இல்ல. ஆமாமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அதுல காலடி தடங்கள் பின்னாடியே போச்சு. ஆமா, உண்மை. இப்ப தீபாவளி வேற வரப்போகுது. ஆனா நம்ம வீட்டு லக்ஷ்மி காஜல நீ வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்ட. காஜல் தான் நம்ம வீட்டு மகாலட்சுமி, ஆச்சல் இல்ல. நிதின் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சான். காஜல் அவனை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டான்னு யோசிச்சான். எப்பவும் அவனை நினைச்சு கவலைப்படுவா. ஆனா ஆச்சல் அந்த மாதிரி பண்ணவே இல்ல. ஒரு நாள் நிதின் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆச்சலை திட்டான். அப்புறம் ஆச்சல் வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. நிதின், இது தீபாவளி சமயம்பா. நம்ம வீட்டு மகாலட்சுமிய கூட்டிட்டு வா, இல்லனா ரொம்ப கஷ்டம் வந்துரும். தீபாவளி சமயத்துல வீட்டு லட்சுமி வீட்டுக்கு வெளியில இருக்கா. இது நல்ல விஷயம் இல்ல. ஆச்சலுக்கு உன் மேல விருப்பம் இல்லப்பா. அவளுக்கு உன் மேல அன்பு இருந்தா இந்த வீட்டை விட்டு அவ போயிருக்க மாட்டா. இந்த குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சிருப்பா. ஆமாமா, நான் காஜலுக்கு செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு உணர முடியுது. இன்னைக்கு என்னால அவ எவ்வளவு கவலையா இருக்கா. என்னுடைய சந்தோஷத்துக்காக அவ எதுவும் பேசாம அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இனிமே அவதான் என்னுடைய வாழ்க்கை துணைவி. நான் ஆச்சலை மறந்துடுறேன். காஜலோட என்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நான் எப்பவும் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன். நிதின் காஜல் அவங்க வீட்டுல இருந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் ஏற்பட்டுச்சு. தீபாவளி அன்னைக்கு காஜல் தன்னோட வீட்டுக்கு வந்து தீபாவளியை கொண்டாடினா. இப்ப 2 பேருக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இப்ப நிதின் காஜலை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவளை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டான். தயாவதி அவங்க தன்னோட பையன் நிதின் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு தான் பையனுக்கு கல்யாணம் ஆகலங்கிற கவலை. அவங்க நிதினுக்காக நிறைய பொண்ணுங்களை பார்த்தாங்க. ஆனா நிதினுக்கு ஆச்சலை பிடிச்சிருந்தது. அவன் ஆச்சலை ரொம்பவே விரும்பினான். ஆனா ஆச்சல் அவனை பயன்படுத்திக்கிட்டாலே தவிர அவனை அவ விரும்பவே இல்ல. அவனுக்கு இது தெரியும். இருந்தும் அவன் ஆச்சலை ரொம்ப விரும்பினான். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். நிதின், நீ தினமும் எல்லா பொண்ணையும் ஃபெயில் பண்ணிடுற. எந்த பொண்ணை நான் உனக்கு காட்டினாலும் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுற. இனிமே இது சரிப்பட்டு வராது. எனக்கு எந்த ஒரு பெண்ணையும் பிடிக்காதப்போ அப்புறம் நான் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நிதின், எனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ
அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் வாழ்க்கைய நான் தான் மம்மி வாழணும். எனக்கு எந்த பொண்ணும் பிடிக்காது. எனக்கு ஆச்சல் தான் பிடிச்சிருக்கு. ஆனா ஆச்சல எனக்கு பிடிக்கல. இப்ப எனக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணு தான் உனக்கு வாழ்க்கை துணைவி. இதுதான் என்னோட இறுதி முடிவு. நித்தினும் தயாவதியும் 2 பேரும் பொண்ணு பார்க்க போனாங்க. அங்க காஜலுங்கிற ஒரு பொண்ணு தயாவதிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் தயாவதி நித்தினுக்கு காஜல கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. தயாவதி நித்தினுக்கும் காஜலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் காஜலை தன்னோட மருமகளாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. காஜலை ரொம்ப கோலாகலமா அவங்க வீட்டுக்கு வரவேற்றாங்க. ஆனா நித்தினுக்கு விருப்பம் இல்லாம தான் அவன் காஜலை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனோட அம்மா சொன்னாங்கன்றதுக்காக அவன் கல்யாணம் என்னமோ பண்ணிக்கிட்டான். ஆனா அவனுக்கு காஜலை சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு நிதின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் காஜல் தான் உன்னோட வாழ்க்கை துணைவி. இனிமே நீ காஜல் கூட தான் உன்னோட வாழ்க்கையை நடத்தணும். உன்னோட கல்யாண வாழ்க்கையை நல்லபடியா நடத்த ஆரம்பி. அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்க கூடாது. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நித்தினுக்கு விருப்பம் இல்லாமலே சரின்னு சொன்னான். அப்புறம் தன்னோட கல்யாண வாழ்க்கைய காஜலோட ஆரம்பிச்சான். ஒரு நாள் காஜல் ரொம்பவே சோர்வான மாதிரி உணர்ந்தா. அப்புறம் திடீர்னு வந்து கட்டில்ல உட்கார்ந்தா. என்ன ஆச்சு காஜல்? இன்னைக்கு ஏன் ரொம்ப சோர்ந்து போயிருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லம்மா. என்ன ஆச்சு? நித்தின் ஏதாவது உன்னை சொன்னானா? அதெல்லாம் இல்லம்மா, அவர் எதுவும் என்ன சொல்லல. அப்புறம் என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, வந்து வாந்தி வரா மாதிரி இருக்கு. அப்புறம் தலை சுத்துது, மயக்கமா இருக்கு. சரி வாமா, எதுக்கும் நம்ம டாக்டர் பார்த்துட்டு வருவோம். அதுமா, சோறு நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் சரியாயிடும். தயாவதி காஜலை கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அங்க போய் காஜல் கர்ப்பமா இருக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது. தயாவதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவங்க காஜலை ரொம்பவே பாராட்டினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணா. இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. இன்னைக்கு என் மனசு நிறைஞ்சிருக்கு. நான் இப்ப பாட்டியாக போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தயாவதியும் காஜலும் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த விஷயத்த காஜல் நிதின் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டா. அப்புறம் அவனுக்காக அறையில காத்துட்டு இருந்தா. அப்பதான் நிதின் அங்க வந்தான். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சீக்கிரமா சொல்லு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். இத கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சுத்தி வளைச்சு பேசாம விஷயம் என்னன்னு நேரடியா சொல்லு. நீங்க அப்பாவாக போறீங்க. நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இதுல சந்தோஷப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. எனக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் இல்ல. எனக்கு குழந்தை கிழந்தை எதுவும் வேண்டாம். இப்ப நிதின் காஜல கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்ல. அவளை விட்டு விலகி விலகி போனான். அவ மேல அக்கறையும் செலுத்தல. அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்ல. காஜலுக்கு அவனோட இந்த போக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க ஏன் என்னை விட்டு விலகி விலகி போறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட எப்ப சொன்னனோ அன்னையில இருந்து உங்க போக்கே மாறிடுச்சு. ஏன் இப்படி? காஜல், நான் உன்னை இருட்டிலேயே வச்சுக்க விரும்பல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஆச்சல்னு ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை விரும்பவே இல்ல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லனா எதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருந்தது. அம்மாவோட விருப்பத்துக்கு முன்னாடி என்னால எதுவும் பண்ண முடியல. அம்மா சொன்னதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் நான் ஆச்சல தான் விரும்புறேன். உன்னை நான் விரும்பல. அவன் சொன்னதை கேட்டதும் காஜலுக்கு என்ன பண்றதுனே புரியல. அவ மனசு நொந்து போய் கட்டில் அப்படியே உக்காந்தா. காஜல், நீ இப்போ உன் அம்மா வீட்டுக்கு போயிடு. உன்னையும் உன் குழந்தையும் நல்லபடியா கவனிச்சுக்க. என்னால உன்னுடைய குழந்தைய ஏத்துக்க முடியாது. நாளைக்கே ஆச்சல் இங்க வந்துருவா. காஜலுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நிதின் காஜல அவளோட அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். அப்புறம் மறுநாள் ஆச்சல் அங்க வந்துட்டா. ஆச்சல் என்னமோ வீட்டுலதான் இருந்தா. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க யாரு மேலயும் அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அது நிதினுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. ஒரு நாள் தயாவதி ஆச்சலை பார்த்து நொந்து போய் சொன்னாங்க. நிதின், இது உன்னோட முடிவு. இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா காஜல் ஒரு நல்ல பொண்ணு. குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா. காஜல் குடும்பத்துல எல்லார் கூடயும் ஒத்து போனா. வீட்ல ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ அக்கறைய செலுத்தினா. ஆனா ஆச்சல் அப்படியே காஜலுக்கு எதிர்மாறா இருக்கா. அவளுக்கு தன்னை பத்தி மட்டும்தான் கவலை, மத்தவங்கள பத்தி இல்ல. ஆமாமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அதுல காலடி தடங்கள் பின்னாடியே போச்சு. ஆமா, உண்மை. இப்ப தீபாவளி வேற வரப்போகுது. ஆனா நம்ம வீட்டு லக்ஷ்மி காஜல நீ வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்ட.
காஜல் தான் நம்ம வீட்டு மகாலட்சுமி, ஆச்சல் இல்ல. நித்தின் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சான். காஜல் அவனை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டான்னு யோசிச்சான். எப்பவும் அவனை நினைச்சு கவலைப்படுவா. ஆனா ஆச்சல் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஒரு நாள் நித்தின் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆச்சலை திட்டான். அப்புறம் ஆச்சல் வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. நிதின், இது தீபாவளி சமயம்ப்பா. நம்ம வீட்டு மகாலட்சுமிய கூட்டிட்டு வா, இல்லனா ரொம்ப கஷ்டம் வந்துரும். தீபாவளி சமயத்துல வீட்டு லட்சுமி வீட்டுக்கு வெளியில இருக்கா. இது நல்ல விஷயம் இல்ல. ஆச்சலுக்கு உன் மேல விருப்பம் இல்லப்பா. அவளுக்கு உன் மேல அன்பு இருந்தா இந்த வீட்டை விட்டு அவ போயிருக்க மாட்டா. இந்த குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சிருப்பா. ஆமாமா, நான் காஜலுக்கு செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு உணர முடியுது. இன்னைக்கு என்னால அவ எவ்வளவு கவலையா இருக்கா. என்னுடைய சந்தோஷத்துக்காக அவ எதுவும் பேசாம அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இனிமே அவதான் என்னுடைய வாழ்க்கை துணைவி. நான் ஆச்சலை மறந்துடுறேன். காஜலோட என்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நான் எப்பவும் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன். நித்தின் காஜல அவங்க வீட்ல இருந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் ஏற்பட்டுச்சு. தீபாவளி அன்னைக்கு காஜல் தன்னோட வீட்டுக்கு வந்து தீபாவளியை கொண்டாடினா. இப்ப 2 பேருக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இப்ப நித்தின் காஜலை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவளை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டான்.